இன்றைய அரசியல் சதுரங்கத்தில் தமிழக அரசியல் ஆட்டத்தை கலக்கப் போகும் லேடி கேப்டன் பற்றி விரிவாக ஆராய்வோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 5 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி கணக்குகளும் பேச்சுவார்த்தைகளும் திரைமறைவில் வேகமெடுத்துள்ளன. எப்படி ஹர்மான் பிரீட் கவுர் தலைமையிலான பெண்கள் பிரிவுக்கான உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய வென்று சரித்திர சாதனை படைத்ததோ, அதை போல வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு லேடி கேப்டன் ஆட்டத்தையே மாற்றப் போகிறார் என்றால் பலருக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் நடக்கப் போகும் நிஜம் அதுதான். அதை கடந்த கால மற்றும் நடப்பு அரசியல் ஆய்வின்படி மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என்னதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3 முனை 4 முனை போட்டி என்றாலும் எந்த கூட்டணி வெல்லப் போகிறது, எந்த கட்சி கூட்டணி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றப் போகிறதே என்பதே முக்கியம். அது மட்டுமல்ல, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றிதான், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாலும் தோல்விதான். அப்படி கடந்த 21 ஆண்டாக தமிழக அரசியல் ஆட்டத்தை மாற்றிய கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்தால் எந்த கூட்டணிக்கு பலம் மற்றும் எத்தனை தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு என்பதை ஆய்வின் அடிப்படையில் இந்த வீடியோவில் ஆராய்வோம். என்னதான் விஜய் அரசியலை ஊடகங்களும் சமூக வலைதளத்திலும் மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்தாலும் சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் போனால் அது தேர்தலுக்கு பிறகு காணல் நீர் போல மாறப்போகிறது என்பது தெரிந்துவிடும். தமிழக அரசியலில் லேடி கேப்டன் என்றால் அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே. ஆம், தமிழகத்தில் ஆண்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் இருந்தாலும் ஒரே பெண் அரசியல் கட்சி தலைவர் இவர் ஒருவரே. யார் இந்த பிரேமலதா விஜயகாந்த்? வடார்காடு மாவட்டத்தில் எளிமையான குடும்பம். அப்பா சுகர் ஃபேக்டரியில மேனேஜர், ஒரு அக்கா ஒரு தம்பி. BA ஆங்கில இலக்கிய பட்டதாரி பிரமலதா விஜயகாந்த். அவரது மூத்த சகோதரி தம்பி சுதீஷ் அனைவரும் நேஷனல் லெவல் அத்லெட்ஸ். IPS கனவும் இருந்தது திருமதி பிரேமலதாவுக்கு. 38 வயதான உச்ச நடிகர்களில் ஒருவர் விஜயகாந்த். அவர் தன்னை மணக்க இருந்த மகிழ்ச்சியில் IPS கனவை துறந்தார் பிரேமலதா. இவர்களது திருமணத்தை மதுரை தம்முக்கம் மைதானத்தில் கருணாநிதி முன் நின்று நடத்தி வைத்தார். பின் நாட்களில் அவரையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிப்போம் என அப்போது திருமதி பிரேமலதா நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார். இல்லத்தரசியாக மட்டுமே இல்லாமல் கல்லூரி நிர்வாகம், ரசிகர் மன்ற நிர்வாகம் உள்ளிட்டவற்றை பார்த்து கொண்டார். பாமக திமுகவின் அத்துமீறல்களால் தூண்டப்பட்டு 2005ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த். பின் நாட்களின் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி அவர்களது எதிர்க்கட்சி அந்தஸ்தை தட்டி பறிப்பார் என திமுக தரப்பு நினைத்து இருந்திருக்காது. விமர்சித்த ஜெயலலிதாவுடனேயே கூட்டணி வைத்து 2011ஆம் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராகி திமுகவை பின்னுக்கு தள்ளினார். கேப்டனின் இத்தகைய அசுர அரசியல் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பொது மேடைகளிலும் தொலைக்காட்சி பேட்டிகளிலும் தன் மனைவி நிழல் சக்தி இல்லை நிஜ சக்தி என்று கூறியதுண்டு. கணவனே கண் கண்ட தெய்வம் பாங்க. என்னை பொறுத்த மட்டும் மனைவியே கண் கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன். அதுதான் சார் உண்மை சார். ஏனென்றால் பல வகையில் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்துலையும் கை கொடுத்துருக்காங்க சார். அவங்க எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட, நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படலை. இவ்வளோ ஏன் சார் இது பார்த்து கட்டினது தான் சார் கல்யாண மண்டபம். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன், கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும், நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரை சொல்லும்போது கொண்டு வருவாங்க. பரவாயில்லைங்க பார்த்து. ஏன் அந்த எண்ணம் இருந்துச்சு, அவங்க ஏற்கனவே கிராமத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம். அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்றைக்கி இடித்தாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்து 8 கோடி ரூபா, அதோட வேல்யூ வந்து 70 கோடி ரூபா சார். நான் 60 கோடி இழந்து தான் இருக்கேன். அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தால் கூட பொது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன். ஆனால் அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களும் எப்பயும் பங்கு போகுது சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லலை, மனைவி தான் என்றைக்குமே பின்னாடி நிற்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கோ அல்லது உறவினர்களுக்கோ செய்யும் ஒரு சிறு உதவியை கூட தடுக்கும் இல்லத்தரசிகளே அதிகம். ஆனால் திருமதி பிரேமலதா ஒருபொழுதும் தன் கணவர் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தில் எண்ணற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டு நிலம், கல்வி உதவி, திருமண உதவி போன்றவற்றுக்கு வாரி வாரி வழங்கிய பொழுது இவர் ஒருபொழுதும் தடுத்ததில்லை. மாறாக கணவரின் சமூக அக்கறையில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டார். இவர் நினைத்திருந்தால் கேப்டன் செய்யும் உதவிகளை தடுத்து தன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பல கோடி சொத்துக்களை சேர்த்திருக்க முடியும். ஆனால் மக்களுக்காகவும் அரசியலிலும் இவர்கள் பல கோடி சொத்துக்களை இழந்ததுதான் மிச்சம். பல கோடிகளில் புரளும் உச்ச நடிகர்களின் இல்லத்தரசிகளின் மத்தியில் திருமதி
பிரேமலதா விஜயகாந்த் எப்பொழுதும் அனைவரையும் அரவணைக்கும் அன்னை தெரேசா போன்றவர். அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஆனால் இவர் வாடகை வாய்களினாலும் போலி ஊடகங்களினாலும் தூற்றப்படுகிறார் என்பது தமிழகத்தின் சாபக்கேடு. 2016 தேர்தலில் வைகோவின் தவறான வழிகாட்டுதலாலும் முதல்வராகும் கனவாலும் முழுதாக மண்ணை கவ்வியது தேமுதிக. உடல் நலக்குறைவு வேறு சேர்ந்து கொண்டது. இதிலிருந்து கேப்டன் விஜயகாந்தை மீட்டெடுத்து மீண்டும் அரசியல் களத்தில் பயணிக்க வைத்தவர் திருமதி பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த பலருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரை மீண்டும் தயார் செய்தார். கேப்டன் விஜயகாந்த் உடல் நலம் குன்றிய 10 ஆண்டு காலகட்டத்தில் அவரை ஒரு குழந்தையைப் போல் பார்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் துரோகிகளின் பழிச்சொல் ஊடகங்களில், இவரை பற்றிய தவறான பிம்பம் எதிர்க்கட்சிகளின் தாக்குதல், அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கணவர், குடும்பம், கட்சி என அனைத்தையும் திறன்பட காத்திட்ட இவரே சிங்கப்பெண் என்பதில் எந்த ஐயப்பாடு யாருக்கும் இருக்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்வரை இல்லத்தரசியாயிருந்த பிரேமலதாவுக்கு இப்போ மேடையில் ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்யும் வலிமை எப்படி கிடைச்சதுன்னு விளையாட்டு களத்துல நம்ம கண் முன்னால நிக்கிற போட்டியாளரை ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி மட்டுமே இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு எங்கிட்ட வெளிப்படுற வலிமைக்கும் தைரியத்துக்கும் அடிப்படை என் விளையாட்டு மைதான அனுபவங்களா இருக்கலாம் என்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அவர் சிறந்த தேசிய மட்டத்தில் போட்டியிட்ட ஷாட் புட் மற்றும் டிஸ்கஸ் த்ரோ அத்லெட்ஸ் மற்றும் ஆங்கில புலமை பெற்றவர். தமிழக அரசியலை அதிர வைத்த தேமுதிக 2005ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தன. ஆனால் 2005ற்கு பிறகு, அதாவது கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியவுடன் திமுக மற்றும் அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்தன என்பது வரலாறு. அதற்கு மிக முக்கிய காரணம் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே போன்று டிஎம்டிகே அனைத்து கிளை மட்டத்திலும் வேரூன்றி உள்ளது. இன்றளவும் டிஎம்டிகே கொடி பறக்காத குட்கிராமம் கூட இருக்க முடியாது. இதுவே டிஎம்கே. ஏடிஎம்கேவை தவிர்த்து மற்ற கட்சிகளை விட டிஎம்டிகேவுக்கு மிகப்பெரிய பலம். தேமுதிகவினால் பாடம் கற்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின் தன் தலைமையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தவறான அணுகுமுறையால் தேமுதிகவை உதாசனப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்ததினால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து வெறும் 60 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு 0.5% மட்டுமே பெற்றாலும் தொகுதிக்கு குறைந்தது 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை 2021 தேர்தலில் தேமுதிகவையும் இணைத்து தேர்தலை சந்தித்து இருந்தால் கிட்டத்தட்ட 50ற்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கூட பெற்றிருக்கும். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி வடமாநிலத்தில் மட்டுமே செல்வாக்கான கட்சி. ஆனால் தேமுதிக தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பரவலான வாக்குகளை பெற்றுள்ளதோடு மட்டுமல்ல, திமுக அதிமுக போன்று கட்சி கட்டமைப்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று தமிழக வெற்றி கழகமோ, நாம் தமிழர் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள்
கட்டமைப்பை பெற்றிருக்கவில்லை என்பதே நிதர்சன உண்மை. இதுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழக அரசியலில் உயிர்ப்புடன் இருக்க காரணம். உயர்ந்த தேமுதிகவின் செல்வாக்கு. கேப்டன் உடல்நிலை தோய்வால் சோர்ந்திருந்த தேமுதிகவும் அதன் தொண்டர்களும் தேர்தல் அரசியலில் சரிவர ஆர்வம் செலுத்தாத காரணத்தாலும் ஊடகங்களின் போலி பிம்பத்தாலும் அதன் செல்வாக்கு தேய்ந்து போனது என்பது மறுக்க முடியாத உண்மை. இருந்தாலும் கேப்டன் மறைவை அடுத்து அவரின் இலட்சியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற தொண்டர்களின் எழுச்சியும், கேப்டனின் இறப்பிற்கு பின் அவரின் அருமையை உணர்ந்து கொண்ட தமிழக மக்களும் தேமுதிகவுக்கு ஆதரவு அளித்ததின் விளைவே நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணியோடு தேர்தலை சந்தித்த அதிமுக கௌரவமான தோல்வியை சந்தித்தது. ஒருவேளை 2021 தேர்தலை போல தேமுதிகவை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் அதிமுக மிகப்பெரிய சரிவை மட்டுமல்ல, தமிழக அரசியலில் காணாமல் போயிருக்கும். அப்படி ஆபத்தில் காப்பாற்றிய தேமுதிகவையே பிறகு ராஜ்யசபா சீட் தருகிறேன் என்று கூறி பிறகு முதுகில் குத்திய வரலாறை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடங்களில் போட்டியிட்டு 0.5% 5% உயர்ந்தது. அது மேலும் தேர்தலுக்கு பிறகு உயர்ந்திருக்கும் என்பதை அனைவரின் கணிப்பு. தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் கிட்ட தட்ட 7-10% இருப்பது அசைக்க முடியாத ஒன்று. இது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவின் வளர்ச்சியின் அடிப்படையில் ஒருவேளை திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்தால் அந்த கூட்டணி எளிதாக 200 இடங்களை பிடித்து மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது. தேமுதிகவை தவிர்த்து அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் 70-80 தொகுதிகள் மட்டுமே வெல்ல வாய்ப்பு. ஒருவேளை ஏடிஎம்கே, டிஎம்டிகே, டிவிகே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் திமுக கனவிலும் கூட ஆட்சி அமைக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் தைரியம் மிக்க பெண்மணியாக விளங்குபவர் பிரேமலதா விஜயகாந்த் என்பதில் சந்தேகமில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் கணவரின் வளர்ச்சிக்கு பக்க பலமாக மட்டும் இருக்கவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை மாபெரும் சாம்ராஜ்யமாக ஜெயலலிதா எவ்வாறு உருவாக்கினாரோ அதுபோலவே எதிர்காலத்தில் தேமுதிகவை வழிநடத்துவதில் பிரேமலதா விஜயகாந்த் முக்கிய பங்கு வகிப்பார். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பெண் தலைவராக விளங்குவார் என்கின்றனர் தேமுதிக தொண்டர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் லேடி கேப்டனின் அரசியல் ஆட்டத்தை. லென்ஸ் வியூ, பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ்.